விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா. கதவை தட்டுறார். புண்டலீகன் இருக்காரான்னு கேட்குற. உள்ளேருந்து ஒரு குரல், இதோ வந்துட்டேன். ஒரு நிலையில தொடச்சி விட்டுட்டு வஸ்திரம் கட்டி விட்டுட்டு அவளை நிறுத்தி விட்டு வெளியில் வந்து அப்படி பார்க்குறான். சதுர்புஜத்தோடு 4 திருக்கரங்களோடு பகவான் வரல. இப்போ துவாரகாதீசனா 2 கை தான், கிரீடம் கவச்சம் குண்டலம், இந்த துவாரக ட்ரெஸ். இப்படி சுவாமியை பார்த்த உடனே அவன் என்ன நினைச்சான், யாரோ ராஜா ராணின்னு நினைச்சுட்டான். யாரோ மகாராஜா, யாரோ மகாராணி. நீங்க தானே புண்டலீகன், உங்களை பார்க்க தான் வந்தோம். உடனே அவன் சொன்னான், எனக்கு கொஞ்சம் காரியம் இருக்கு, நான் பாதியில் விட்டுட்டு வந்திருக்கேன், நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன், அதுவரையில் கொஞ்சம் இருங்கோ. இருங்கோன்னு சொல்லலாமா? ஒரு ஆசனம் கொடுக்கணும், யார் வந்தாலும் ஒரு சீட்டு கொடுக்கணும். அவன் நடுக்காட்டில் ஒரு நதிக்கரையில் பர்ணசாலை போட்டிருக்கான். அவன்கிட்ட நாற்காலியாருக்கு கொடுக்கறதுக்கு. அந்த பர்ணசாலைக்கு உபயோகப்படுத்தினது போக மிச்சம் இருக்கிற செங்கல்களில் 2 செங்கல்ல எடுத்து ஒரு கல்ல கிருஷ்ணன்டையும் ஒரு செங்கல்ல ருக்மிணி தேவிட்டையும் போட்டான். சர்வேஸ்வரனான நான் வந்து நிற்கும்பொழுது எனக்கு ரத்ன சிம்மாசனம் போட வேண்டி இருக்க, ஒரு கல்லை தூக்கி போடுறையேன்னு கேட்க வேண்டிய பகவான் பூரி அபக்தோபகிருதம் நமய தோஷாய கல்பதேங்கிறார் பாகவதத்தில். பக்தியோட கொடுத்துட்டா பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. பக்தியோட கூட ஒரு இலையை கொடுத்தா போகிறோம், பூவை கொடுத்தா போகிறோம், பழத்தை கொடுத்தா போகிறோம், ஒன்றும் இல்லையா 1/2 டம்ளர் ஜலம் கொடுத்தா போகிறோம். இது எப்படி கொடுக்கணும்? யோமே பக்தியா பிரயச்சதி. அதை பக்தியோட பிரேமையோட கொடுத்துட்டா அதை நான் சாப்பிடுவேங்கிறான் பகவான். அஸ்னாமி, நான் அதை சாப்பிடுவேங்கிறான் பகவான். பக்தி இல்லை, பிரேமை இல்லை. அவன் மலமலையா அப்படியே அன்னகூட்டோத்சவம் மாதிரி நிவேதனங்கள் எல்லாம் பண்ணி எனக்கு கையை காமிச்சா ஒரு திரப்சம் கூட தொடமாட்டேங்கிறார். பூரி அபக்தோபகிருதம். பக்தி இல்லாதவன் மலமலையா பண்ணி சமர்ப்பணம் பண்ணினாலும் தொடவே மாட்டேன். நமே தோஷாய கல்பதே. இதை யார்கிட்ட சொல்றாரு தெரியுமா? இதெல்லாம் அவளை எடுக்க மாட்டேன்னு கையில் இடிக்கின்னு இருக்காரு குச்சேலர், அவரை பார்த்து சொல்றார். இவனுடைய ஐஸ்வர்யத்தை பார்த்துட்டு இந்த அவலை கொடுக்கக்கூடாதுன்னு வச்சுட்டு இருக்கார். அவனுக்கு சமமாக கொடுக்க வேண்டாமா? ராஜாதிராஜனா இருக்கிற அந்த பிரபுவுக்கு, துவாரகாதீசனுக்கு அவனுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி சமர்ப்பணம் பண்ண வேண்டாமா? இது ஏகாதசி அன்னைக்கு கூட சாப்பிட்றதுக்கு லாயக்கில்லாத ஒரு அவல், இதை போய் அவனுக்கு எடுத்து கொடுக்கலாமான்னு தரமாட்டேங்கிறாரோனோ அவரை சமாதானப்படுத்துறதுக்கு சொல்கிறான். நீ மலமலையாக குமிச்சிருந்தாலும், நீ தங்க வயிற வைடூரியங்கள்லாம் வச்சு இழைச்சி எனக்கு எதை கொடுத்தாலும் தொடவே மாட்டேன். பக்தி இல்லாமல் கொடுத்தா, பக்தியோட கொடுத்தா, ஒரு ஜலம் கொடுத்தா கூட போகிறோம், இலை கொடுத்தா கூட போகிறோம், பழம் கொடுத்தா கூட போகிறோம், அதை நான் சாப்பிடுவேன்னு இத்தனை சொல்லியும் அவள் எடுக்க மாட்டேங்கிறார் அவர். அப்புறம் அவரே பிடுங்கி எடுத்தான்னு பாகவதன் சொல்கிறார். சர்வேஸ்வரனான நான் இங்கே உன்னை தேடி வந்திருக்கும்பொழுது எனக்கு செங்கல்ல தூக்கி போடுறையேன்னு கேட்க வேண்டி இருக்க பகவான் பக்தியோட எதை சமர்ப்பணம் பண்ணினாலும் பகவான் அங்கீகரிச்சிடும். அந்த செங்கல் மேலே ஏறி நிற்கிறான். ருக்மிணி தேவியும் அவளுக்கு போட்ட ஆசனத்தில் ஏறி நிற்கிறான். ஏறி நின்ன உடனே ஜம்முன்னு 2 பேரும் இடுப்பில் கையை வச்சுன்னுட்டா. செங்கல் மேலே நின்றிருக்கும் பாண்டுரங்கா, எங்கள் கவலை தீர்த்து வைப்பாய் பாண்டுரங்கா. செங்கல் மேலே நின்றிருக்கும் பாண்டுரங்கா, எங்கள் கவலை தீர்த்து
உன் திங்கள் முகத்தை காண வேண்டும் பாண்டுரங்கா. திங்கள் முகத்தை காண வேண்டும் பாண்டுரங்கா. பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா. அப்படி போட்ட செங்கல் மேல பகவான் ஏறி நிற்கிறாள். பிரமாணம் பவப்தேக இதம் மாமகானம். இடுப்புல கையை வச்சு நிற்கிறா. ஏன் இடுப்புல கையை வச்சு நிற்கிறாங்கிறார் தாசர், புரந்தரதாசர். தன்கிட்ட பக்தி பண்ற இந்த பக்தாளுக்கு, நாமம் சொன்ன பக்தனுக்கு எதை கொடுக்கறதுன்னு யோசனை பண்றாராம். எதை கொடுத்தாலும் அழியறதா இருக்கு. இப்படி நம்ம தரிசனம் பண்ணி நம்ம கிட்ட பக்தி பண்ற பக்தனுக்கு அழியற ஒரு விஷயத்தை கொடுத்து அவனை ஏமாற்றக்கூடாது. அழியாததா கொடுக்கணும், உயர்ந்ததா கொடுக்கணும். அது எதுன்னு யோசனை பண்றான் பகவான். அப்புறம்தான் தெரிஞ்சுதான் அவனுக்கே தான் தான். உயர்ந்த வஸ்து அழியாத வஸ்து தான். அப்ப தன்னை கொடுத்துட்டா போச்சு. தன்னையே கொடுத்துருவோம்னு நினைச்சார். தூக்கி தானே கொடுக்க முடியும். அதுக்காக தான் அவரே அவர் இடுப்புல கையை வச்சுன்னு தன்னை தூக்குறாராம். தன்னை தூக்கி கொடுக்கறதுக்கு இடுப்புல கையை வச்சுருக்கான்னு புரந்தரதாசர் சொல்றார். ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியா ஏன் இடுப்புல கையை வச்சுட்டு இருக்காங்கிறார். பிரமாணம் பவப்தேக. சம்சார சாகர ஆழம் ஆழம் ஆழம்னு எல்லாரும் பயப்படுறாளே, என்னோட சரணாரவிந்த ரெண்டையும் பிடிச்சுட்டா சம்சார சாகரத்தில் இடுப்பு மட்டும்தான் ஆழம்னு அளவு காண்பிக்கிறானாம் பகவான். பிரமாணம் பவப்தேக இதம் மாமகானாம் நிதம்பக்கராப்யாம் திருதா ஏன தஸ்மாத். இடுப்புல கையை வச்சுன்னு பகவான் நிற்கிறான். தாயாரும் நிற்கிறான், ருக்மிணி தேவியும் நிற்க வச்சுட்டு அவன் அப்பா அம்மாவனுடைய சேவைக்கு போய் சேவையெல்லாம் முடித்து ஆகாரம் பண்ணி ஆகாரம் கொடுத்து அவளை கையை காலை பிடிச்சி தூங்க பண்ணிவிட்டு தான் சாப்பிடுவோம்னு நினைச்சான். அப்போதான் நிற்க வச்சது ஞாபகம் வந்தது. அடாடா 2 பேர் வந்தாலே, அவளை பார்க்காமலே நாம் சாப்பிட உட்காந்துட்டோமே, அவளை பார்த்து அனுப்பிச்சுடுவோம் அப்படின்னு வாசலில் பார்க்கறான். அப்படியே சித்திரத்தில் எழுதினா மாதிரி நிற்கிறான் 2 பேர். என்னுடைய காரியக்கிரமங்களால் உங்களை நிற்க வச்சதே எனக்கு மறந்து போச்சு. அடாடா ரொம்ப நேரமாக உங்களை நிற்க வச்சுட்டேனே, காக்க வச்சுட்டேனே, நீங்கள் என்னை பார்க்கணும்னு வந்தேளே, என்ன விஷயமா பார்க்கணும்னு வந்தேன். என்கிட்ட உங்களுக்கு என்ன ஆகணும்? அது இருக்கட்டும், நீங்கள் யார்? நீங்கள் யாருன்னா சொல்லுவார் அவர். அவ்வளவு ஈஸியாக போச்சா என்ன யாருன்னு உடனே சொல்கிறதுக்கு? காரியத்தெல்லாம் பார்த்தா பகவான் மாதிரி இருக்கு, நடத்தையும் செய்கையும் பார்த்தா மனுஷன் மாதிரி இருக்கு. 4 தலை இருந்தும் பிரம்மா புரியாம முழிச்சாராம் ராமாவதாரத்தில். ராவண சம்மாரம் ஆச்சு, தேவதைகளோட பிரம்மா வந்துட்டார். சுவாமியை பார்த்து கேட்கிறார். ஆத்மானம் சுவாமியை பார்த்து சீதா லக்ஷ்மிகி பவான் விஷ்ணு. சீதை தானே மகாலட்சுமி, நீங்க தானே சாட்சாத் பரமாத்மா வைகுண்டவாசி நாராயணன்னார். உடனே சுவாமி ஆமான்னு சொல்ல வேண்டியது தானே. அவர் இவருடைய காரியத்தையும் பிரபாவத்தையும் பார்த்து புரிஞ்சுட்டார். இன்னும் அங்கீகாரம் வேணும், அவ்வளவுதான் பாக்கி. பரமாத்மான்னு புரியுது. அந்த நிலையில கேட்கிறார், நீங்க பரமாத்மா தானேன்னு. அப்ப ராமர் என்ன சொன்னார் தெரியுமோ? ஆத்மானம் மானுஷம் மண்யே தசரதாத்மஜம். நான் தசரத சக்கரவர்த்தியோட புள்ளேன்னா நான் மனுஷன்னு தான் என்ன நினைக்கிறேன்னாராம். இப்ப ராமர் பொய் சொல்லலாமான்னு தோணும், ராமன் மனுஷன்னு பொய் சொல்லலாமான்னு தோணும். அவர் மனுஷன்னு சொல்லலையே, தசரதம் பிள்ளையாக மனுஷனாக தான் என்ன நான் நினைக்கிறேன்னு. நினைக்கிறதுக்கு எல்லாருக்கும் ரைட் உண்டு. என்ன மனுஷனா நினைக்கிறேன்னு ராமனை சொன்னதை ஆட்சேபிக்க முடியாது. பிரம்மாவே மோகிச்சாராம். இதோ ராமா கிருஷ்ணாவதாரத்தில் பிரம்ம மோகன லீல இல்ல, ராமாவதாரத்திலேயே பிரம்ம மோகன லீல. பரமாத்மான்னு புரியாம முழிச்சார் பிரம்மா. ஒரு அதிகாரி பிரம்மா, திரிலோகா அந்த திரிமூர்த்திகள்ல ஒத்தர்.
அப்படி இருந்த பிரம்மா கேட்டு கூட சுவாமி தான் யாருன்னு சொல்லலை. இப்போ புண்டலீகன் யாரோ ஒரு மாமான்னு நினச்சின்னு கேட்குறான், யாரோ ஒரு ராஜான்னு நினச்சிண்டு நீங்கள் யாருன்னு கேட்டால் பிரம்மாட்ட மறைச்ச அந்த பரமாத்மா இந்த பக்தன்ட்ட மறைக்காமல் யாருன்னு கேட்ட அடுத்த க்ஷணமே சங்க சக்கரதர வைஜயந்தீதர சங்கச்சக்கரதர வைஜயந்தீதர பீதாம்பரதர கோவர்தனதர பீதாம்பரதர கோவர்தனதர துளசிமாலா சொபிதಗಳ ತುಳಸೀಮಾಲಾ ಶೋಭಿತಗಳ ಗರುಡ ಗಮನ ಹರಿ ಪಂಕಜನಾಭ ಗರುಡ ಗಮನ ಹರಿ ಪಂಕಜನಾಭ ವಿಠಲಾಯ ಪಂಡರೀರಾಯ ವಿಠಲಾಯ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ಬೋಲ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ 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 சங்கச்சக்கரதர வைஜயந்தீதர சங்கச்சக்கர கதாதாரியாக சதுர்புஜத்தோடு கூட பகவான் வைகுண்ட ரூபத்தை காண்பிச்சாரா. இவரை குறித்து பக்தி பண்ணல, அப்பா அம்மாவுக்கு சிஸ்ரூஷ பண்ணின பலன் பகவத் தரிசனம். பகவான்னு தெரிஞ்ச உடனே தார தாரையா கண்ணீர் விட்டு சரணத்தில் போய் தலையை வச்சு முட்டி அழறான். யாரோ நினைச்சுன்னு உங்களை காக்க வச்சுட்டேனே. தேவதைகள்லாம் மாசக்கணக்கா வருஷக்கணக்கா தரிசனம் பண்றதுக்கு கியூல நிற்கிறா. நாம திருமலையில் நிற்கிற பார்த்தீங்களா, அது மாதிரி தான் அங்க திருப்பாரக்கடலில் சேவிக்க தேவதைகள்லாம் கியூல நிற்பாளாம். பேட்டி கிடையாது, பிரம்மா வந்தா கூட பேட்டி கிடையாது. சுவாமி அவ்வளவு ஈஸியா வெளியில வந்துட மாட்டார். அவருக்கு எப்ப தோன்றதோ அப்பதான் வெளியில வரும். பிரம்மாவானாலும் காத்துன்னு தான் கிடக்கணும் வெளியில. இதோ வைகுண்டம், வைகுண்டவாசி, தேவலோகம், தேவதைகள், இந்திரன், பிரம்மா இவாழ்லாமும் வைகுண்டத்துக்கு பக்கத்தில் தானே இருக்கா. பகவானை எப்போ வேணாலும் பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு நாம் நினைக்கிறோமோ, சாத்தியமே இல்லை. இந்திரனாக இருந்தால் கூட பார்க்க முடியாது, தேவதைகளாக இருந்தால் கூட பகவானை பார்க்க முடியாது, பிரம்மாவாக இருந்தால் கூட பார்க்க முடியாது. பகவான் எப்போ கதவை திறந்து வெளியில் வரானோ அப்போ தான். அவ்வளவு ரொம்ப அபூர்வமாக பகவத் தரிசனம். நாம் திருமலையில் நிற்கிற மாதிரி கியூவில் நிற்பாலாம் தேவதைகள்லாம் பகவானை சேவிக்கிறது. மணிக்கணக்கா மாசக்கணக்கா வருஷக்கணக்கா நின்று சேவிக்க வேண்டிய பிரபுவை என்ன எதிர்பார்த்து மணிக்கணக்கா காத்துன்னு இருக்க முடியுமா? நான் பண்ணிவிட்டேனே, என் அபச்சாரத்தை மன்னிச்சுக்கோங்கன்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ண பகவான் சொல்றார், அப்பா இதுல எந்த அபச்சாரமும் இல்லை. ஏன் தெரியுமோ, நான் எதுக்கு வந்தேனோ வந்த காரியம் எனக்கு ஆச்சு. எதுக்கு வந்தேன்னா உங்ககிட்ட பார்த்து பேசலாம் வரல, உங்க அப்பா அம்மாவுக்கு நீ பண்ற சிஸ்ரூஷையோட அழகை பார்க்க வந்தேன். இங்க நின்னபடியே உங்க அப்பா அம்மாவுக்கு நீ எப்படி சிஸ்ரூஷை பண்றேங்கிறத பார்த்தேன், எனக்கு ரொம்ப திருப்தி. உனக்கு என்ன வேணும் சொல். பகவான் இப்படி சந்துஷ்ட சித்தனானா உடனே வரம் கொடுப்பார். இது மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணி வரம் கொடுக்காம நழுவினது துருவன்ட்ட மாத்திரம்தான் பகவான். துருவசுவாமி அவனை வரம் கேட்கவே விடல. இவர் துருவனுக்கு மாத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணின உடனே இவர் திருப்தியாகி கழுத்தில் போட்டுருக்கிற மாலையை கழட்டி அவனுடைய கழுத்தில் போட்டு அவனை உச்சிமுகம் வந்து பார்த்து முத்தம் கொடுத்து சந்தோஷப்படுத்தி 36,000 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுன்னு சொல்லி துருவஸ்தானம்னு துருவமண்டலத்தை அனுகிரகம் பண்ணிட்டு பட்டுன்னு மறைஞ்சு விட்டானான் பகவான். சான்ஸே கொடுக்கல துருவனுக்கு. என்ன வேணும்னு கேட்கணுமோ, ஏன்னா அதில் ஒரு சிரமம் இருக்குது பகவானுக்கு. என்ன சிரமம் தெரியுமோ, பகவானை பார்த்தப்பறம் என்ன கேட்க போகிறான்? ராஜ்யம் வேணும்னு நான் கேட்க போகிறான். நான் வைகுண்டம் வந்துடுறேன், என்னையும் அழிச்சுன்னு போயிடுங்கோப்பா. என்ன வேணும்னு கேட்டப்புறம் இதை சொல்லிவிட்டான்னா கேட்டுவிட்டா அவனை அழிச்சுட்டே போயாகணும். அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு விட்டுவிட்டார். ஏன் அழிச்சுன்னு போகிறதுல என்ன சிரமம்னா, இவனை எந்த நம்பிக்கையில் இவனை பெத்த அம்மா நம்மளை தபஸ் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சா? சுருச்சி அம்மா பகவானுடைய கிருபையை நம்பி பகவான் ரட்சிப்பாங்கிற நம்பிக்கையில் தானே அந்த தாயார் அனுப்பிச்சிருக்கா இந்த குழந்தைய. நம்மளை நம்பி நம்மகிட்ட அனுப்பிச்ச குழந்தைய திருப்பி அந்த தாயார்கிட்ட ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கான் பகவானுக்கு. அதனால தான் வைகுண்டம் கேட்டுட போகிறானேன்னு இவரே அனுகிரகம் பண்ணிவிட்டு பறஞ்சுட்டார்.
பொதுவாக எந்த இடமானாலும் பகவான் பிரத்யட்சமானா என்ன வேணும்னு கேட்பார். நாபி மகாராஜா யாகம் பண்ணினா பகவான் பிரத்யட்சமானார், என்ன வேணும்னு கேட்டார். உடனே கேட்டார் அந்த ரிஷிகள்லாம், அந்த ராஜாவும் ரிஷிகளும், உங்களை மாதிரி ஒரு புள்ள வேணும்னார். எனக்கு டூப்ளிகேட்டே கிடையாதுங்கிறான் பகவான். டூப்ளிகேட் இருந்தால் தானே இன்னொன்று கொடுக்கறதுக்கு, டூப்ளிகேட் கிடையாது, அதனால நானே உங்களுக்கு குழந்தையாக பிறக்கிறேன்னுட்டான். ஸ்தோத்திரம் பண்ணினா வரன் உண்டு. புண்டலீகன் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணின உடனே பகவான் என்ன வரன் வேணும்னு கேட்டார். புண்டலீகாதிலாவர கருணாகர விட்டலே, புண்டலீகாதிலாவர புண்டலீகாதிலாவர கருணாகர விட்டலே, புண்டலீகாதிலாவர கருணாகர விட்டலே, புண்டலீகாதிலாவர கருணாகர விட்டலே, கருணாகர விட்டலே, புண்டலீகனுக்கு வரன் கொடுக்கிறார். என்ன வேணும்னா அவர் என்ன வேணும்னு 2-3 சொல்லிவிட்டார். நீங்கள் யாருன்னே தெரியாத போது ஒரு கல்லை போட்டு நில்லுன்னு ஒரு குழந்தை மாதிரி நின்றுட்டு, நீங்கள் யாருன்னு ஏண்டா கேட்டோன்னு அடுத்து பயமாக இருக்குது பார்க்கறதுக்கு. கிட்டக்க போக முடியுமா? பிரபாவம் தெரிஞ்சால் தொடக்கூட முடியாது. யாருன்னு புரிஞ்சு கொடுத்தனா கிட்டக்க போகவே முடியாது. இத்தம் சதம் பிரம்மசுகானுபூத்தியா, பசங்களோட மாடு மேய்க்கிறான் கிருஷ்ணன். சேஷ்டையெல்லாம் பண்ணிட்டு வரான் பசங்க. குயில் மாதிரி கூவுறது, மயில் மாதிரி ஆடுறது, தவளை மாதிரி குதிக்கிறது, குரங்கு வாழை பிடிச்சி இழுக்கிறது, இப்படி எல்லாம் சேஷ்டை பண்ணிட்டு வரான். கிருஷ்ணன் முன்னாடி போயிட்டார். அகம்பூர்வமாக பார்த்தான் பசங்க, அதோ போயிட்டான்டா கிருஷ்ணன்னா. எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போய், என்னை விட்டுட்டு ஏண்டா போன கிருஷ்ணான்னு இப்படி தோளில் கையை போட்டானா. கிருஷ்ணன் தோளில். கதை சொல்கிற சுகபிரம்மத்துக்கு பகீருங்கிறது. இவன் தோளில் போட்டானே, இது யார் தெரியுமாங்கிறார் அவர். இத்தம் சதம் பிரம்ம சுகானுபூத்தியா ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாதுன்னு எந்த உபனிஷத்து ஆனந்த ஸ்வரூபின்னு சொல்கிறதோ, ஞானிகள்லாம் எந்த பரபிரம்மத்தில் ரமிக்கிறாளோ அப்பேற்பட்ட பரபிரம்மம் அது சுகபிரம்மம். கதை சொல்கிறாரே இவருக்கு தெரியும், பசங்களுக்கு தெரியுமோ? அக்ரூரர், உத்தவர் முதலிய பாகவதாளுக்கு பரமாத்மா வைகுண்டவாசின்னு தெரியும். தாஸ்யங்கதானாம் பரதைவதேன, அந்த பசங்களை கூப்பிட்டு, மாடு மேய்க்கிற பசங்களை கூப்பிட்டு, இது யாருடா அது அப்படின்னு கேட்டால் அந்த பசங்களுக்கு கிருஷ்ணன்னு சுத்தமாக சொல்ல தெரியாதான். கிருஷ்ணநாமத்தை சுத்தமாக சொல்ல தெரியாமல், இது யாருடான்னா எங்கள் கிச்சம்மனாகும், எங்கள் கிச்சன்கிறான். அதனால தான் என்னதோ தெரியல, அவருக்கு கிச்சனில் தான் ஜோலியே. ஏன்னா திருட்டு எல்லாம் அங்கேயே தானே, எங்கள் கிச்சன்கிறான். நீ அப்படியே வியாக்கரண சுத்தமாக கிருஷ்ணன்னு சொல்ல தெரியாதுன்னா நமக்கே சொல்ல தெரியாது. கிருஷ்ணநாமத்தை ஒழுங்காக நமக்கே சொல்ல தெரியாது, வியாக்கரண ரீதியாக சொல்ல தெரியாது. நம்ம கிரு இஷ் ந இன் இதான கிருஷ்ணன்கிறோம், இது தப்பு. இதில் ஒரு இட்டு இருக்குது, கிருஷ்ணன் இட்டு உண்டு, அதை சேர்த்து தான் கிருஷ்ணநாமம். இப்போ சொல்லி பாருங்க, நமக்கெல்லாம் தெரியுதான்னு. அவன் கிச்சன்னு சொன்னதும் ஒன்று தான், நாம் கிருஷ்ணன்னு சொல்கிறதும் ஒன்று தான். நாமளே அபத்தமாக தான் சொல்கிறோம். பகவான் வியாகரண சுத்தியாக கிருஷ்ணன்னு சொன்னால் திருப்தி இல்லையா, எங்கள் கிச்சன்னா தான் திருப்தி. ராராண்ணா வெண்ண முத்து கோபாலா இப்படி சொன்னாதான் பகவானுக்கு திருப்தி. இந்த பசங்களை கேட்டால் எங்கள் கிச்சன்கிறான். அதனால அவர் சர்வேஸ்வரன். நீ அது மாதிரி வைகுண்ட ரூபம்லாம் இருந்ததுன்னா கிட்டக்க போக முடியாது. எங்களுக்கு சௌலபியம் இருக்க, சௌலபியம் வேணும். நீ பழையபடி பாண்டுறங்கனாவே நிற்கணும், இடுப்பில் கையை வச்சு நிற்கணும். இச்சா மாத்திரம் பிரபோ சிருஷ்டி.
என்ன மேக்கப்பா போட்டுக்கணும், க்ஷண நேரம் தானே. அதே பகவான் சங்கச்சக்கர கதாதாரியாக இருந்தவர் அந்த செகண்டே பாண்டுரங்கனா நிற்கிறார். புண்டலீகாதிலாவர என்ன வரன் கொடுத்தார் இந்த க்ஷேத்திரத்துக்கு? புண்டலீகபுரம்ங்கிற திருநாமம் வரணும். இங்க பெருமாளா இருக்கிற உங்களுக்கு புண்டலீக நாதன் அப்படிங்கிற திருநாமம் வரணும். இதான் அவன் பிரார்த்தனை பண்ணினது. புராணங்கள் எல்லாம் பண்டரிபுரத்துக்கு புண்டலீகபுரம்னு தான் பேர். புராண ரீதியா புண்டலீகபுரம்னு தான் பேர். அதை சொல்லி 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 தான் புண்டலீகபுரம் புண்டலீகபுரம்னு சொல்லி சொல்லி தான் கடைசியில் பண்டர்புரம்னு ஆயிடுது. பண்டரிபுரம்னு ஆயிடுது. அங்கே புண்டலீக நாதன்கிறது தான் பண்டரிநாதனா ஆயிடுது. உமக்கு இந்த திருநாமம் வரணும், போருமான்னு கேட்டார் பகவான். நீங்க இப்படியே இருக்கணும்னா, இப்படியே இருக்கணும்னா இவரே யாத்திரையா வந்தவர் தான். நீ இந்த ஊர்லேருந்து கிளம்புறவர் இருந்தால் நான் இப்படியே இருக்கேன் போருமான்னா, அதெல்லாம் போராது, நான் கிளம்பினாலும் நீங்க இப்படியே இருக்கணும். எவ்வளவு நாள் என்னை இங்க இருக்க சொல்றேன்னார். அதுக்கு புண்டலீகன் சொல்றான், இந்த லோகம் உள்ள பரியந்தம் நீங்க இருங்கோன்னா. என்ன ஆச்சரியம் தெரியுமோ, எத்தனை கோவில்கள் தரமட்டமாக இருக்கு. முன்ன கலகத்தில் 500 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு ராஜ்ய நிர்வாகத்தில் உள்ள பிராபலத்தினால அந்நிய மதத்துக்காரர்கள் ஆட்சி புரிஞ்சு நம்ம பாரத தேசத்தில் பிருந்தாவனம் கோவில் முழுக்க சிதிலமாக போயிடுச்சு, இடிஞ்சே போச்சு. சோமநாத் கோவில் தரமட்டமாக போச்சு. ஆனால் பண்டரிநாதன் கிட்ட ஒரு பயம் வரல, ஒத்தங்கூட வரல பண்டரிபுருக்கு. ஏன் வரலன்னார், பகவான் நித்தியமா நிற்கிறாராம் அங்க. அவர் அப்படிதான் கேட்டார், நீ எப்பொழுதும் இருக்கணும், லோகம் உள்ளவரிந்த நிற்கணும். இப்படி என்னையே நிற்க சொல்றேன்னு பகவான் கேட்கிறான். அதுக்கு சொல்றார் புண்டலீகன், நான் உன்னையா குறித்து பக்தி பண்ணினேன், எங்க அப்பா அம்மாவுக்குன்னா நான் சேவை பண்ணினேன். அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணினதுல சந்தோஷப்பட்டு நீ இந்த ஊருக்கு வந்திருக்க. நாளைக்கு இந்த ஊருக்கு தரிசனம் பண்ண வரவா அத்தனை பேருக்கும் நீ இங்கேயே நின்றுட்டு இருந்தேன்னா அப்பா அம்மாவோட அருமை தெரியும்னு சொன்னான். அப்பா அம்மாவோட சிசுரூஷைக்கு என்ன பலன்னு தெரியும். இப்படியே நின்றுட்டு இருந்தா வண்டி போராது, லட்சக்கணக்கான பேர் உன்னை தரிசனம் பண்ண வருவா. எல்லாரும் நாமதேவர் மாதிரி ஞானேஸ்வரர் மாதிரி இருந்துருவாளா? கொரா கும்பார் மாதிரி எல்லாரும் இருக்க முடியுமா? அது கோட்டியில் ஒருத்தர் தானே முடியும். பாக்கி எல்லாரும் எப்படின்னார், மூட பாபி ஜெய்சே தைசே உதரிகா சே லாவுனி, மூட பாபி ஜெய்சே தைசே உதரிகா சே லாவுனி, மூட பாபி ஜெய்சே தைசே மூட பாபி उधरिका से लावुनी, उधरिका से लावुनी, उधरिका से लावुनी, उधरिका से विठल 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 पांडुरंगा, विठल 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 पांडुरंगा,